நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? ஏன் இப்படி பண்ற? இந்த காகங்களை நீ எப்படி கட்டுப்படுத்துற? சாக போறவங்களோட கடைசி ஆசையை நிச்சயமா நிறைவேற்றுவேன். உன்னோட குழப்பத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா. சின்ன வயசுல இருந்தே என்னுடைய ஒரே எதிரி கிருஷ்ணதேவராயன். நாங்க 2 பேருமே ஒரே குருகுலத்துல தான் படிச்சோம். எனக்கு சின்ன வயசுல இருந்தே இயந்திரங்கள் செய்யறது ரொம்பவே பிடிக்கும். இயந்திரங்களை செய்யறது மட்டும் இல்ல, அதை பயன்படுத்துறதும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ராமகிருஷ்ணா. ஒரு தடவை நான் உருவாக்கின இயந்திரத்தை வச்சு ஒரு கடைக்கு தீய வச்சிட்டேன். அந்த கடையில இருக்கிற செல்வத்தை திருட நினைச்சேன். சந்திரலு, கிருஷ்ணதேவராயா என்ன விடு. முடியாது, இது பெரிய குற்றம். இதுக்காக நான் உன்னை கண்டிப்பா குரு கிட்ட மாட்டி விடதா போறேன். வேண்டாம் கிருஷ்ணதேவா, தயவு செஞ்சு என்ன விடுன்னு சொல்றல. உங்களோட மகாராஜா கிருஷ்ணதேவராயன் அன்னைக்கு அந்த சம்பவத்தை பத்தி குரு கிட்ட மொத்தத்தையும் சொல்லிட்டான். அதனால என் குரு என்ன குருகுலத்தை விட்டு வெளியே துரத்திட்டாரு தெரியுமா? அந்த அவமானத்தை தாங்க முடியாம நான் வேற நகரத்துக்கு ஓடி வந்துட்டேன். அன்னிலிருந்தே கிருஷ்ணதேவராயனை பழி வாங்கணுன்ற எண்ணம் என் மனசுக்குள்ள தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தீ இன்னைக்கு அணைய போகுது. நான் கிருஷ்ணதேவராயனை என்னோட அவமானத்துக்கு அவனை பழி வாங்கறதுக்காக வந்திருக்கேன். அந்த காகங்களுக்கே நான் தான் பயிற்சி கொடுத்தேன். அதுங்க என்னோட கட்டளையும் நான் என்ன சொல்றேங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன வேணுமோ நான் அதுங்களை வச்சு செஞ்சுக்குவேன். காகங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கியா? இது எப்படி சாத்தியம்? அசாத்தியம்னு எதுவுமே கிடையாது பண்டிதர் ராமகிருஷ்ணா. அங்க பாத்தியா, அதோ அந்த சத்தத்தால தான் அந்த காகங்களை நான் இங்கிருந்தே கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு மொழி இருக்கும். மனுஷங்களால கேட்கவே முடியாத வித்தியாசமான சத்தங்களை அவங்க எழுப்புவாங்க. நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு காகங்களோட மொழியை கத்துக்கிட்டேன். அந்த கல்லு போய் அந்த 2 கேடைங்களையும் தட்டும் போது ஒரு சத்தம் ஒண்ணு உருவாகும். அதை வச்சுதான் அந்த காகங்களை எல்லாம் நான் கட்டுப்படுத்துறேன். இதை நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்ப, இப்ப பார்த்துக்கிட்டும் இருக்க. ஆனா நீ இங்க இருக்க, அந்த காகங்கள் வரை இந்த சத்தம் எப்படி போய் சேரும்? அந்த பெரிய கல் இருக்கிற இயந்திரத்தை நான் இப்பதான் உருவாக்குனேன். இதோட தொடர் கற்கள் இந்த நகரம் முழுக்க பரவி இருக்கு. அது மூலமா தான் நான் காகங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். நான் இதை உருவாக்குறதுக்கு முன்னாடி இதோ இந்த கருவியால தான் அதுங்களை நான் கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு தர்பார்ல காகங்கள் எங்களை வெளியில துரத்த பாக்குதுன்னு சொல்லும் போது காகங்கள் ஏன் என் பேச்சை கேட்டு அமைதியாயிடுச்சுங்க? அதுக்கு என்னோட மொழியும் புரியுதா? இல்ல, அப்ப நான் அரசவைக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன். நீங்க பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப அரசவைக்கு வெளியே இருந்து நான் இதை பயன்படுத்தி இந்த சத்தத்து மூலமா அதுங்க எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லி நான் தூது அனுப்புனேன். ஆனா நீங்க எல்லாரும் அந்த காகங்கள் உங்களோட மொழியை புரிஞ்சுக்குதுன்னு நினைச்சீங்க. அங்க மட்டும் கிடையாது, அந்த கோவிலுக்கு உங்க அப்பாவுக்கு திதி கொடுக்க போயிருந்தல, அந்த இடத்துலயுமே நான் இருந்தேன் தெரியுமா? நீ காகங்களுக்கு உணவு வைக்கிறதுக்காக வரும்போது அந்த காகங்கள் அந்த பெண்மணி மேலையும் அந்த குழந்தை மேலையும் தாக்குதல் நடத்துச்சு. யாராவது என் குழந்தையை காப்பாத்துங்க. போங்க, காப்பாத்துங்க, போங்க, யாராவது வாங்களே.
பாவம் செஞ்சிட்டீங்க பண்டித ராமகிருஷ்ணரே. அந்த காகம் சாகல. என்னோட கட்டளைப்படி உங்க எல்லாரும் முன்னாடியும் அது இறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தது. நீங்க எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த காகம் பறந்து போயிடுச்சு. எல்லாரும் வாங்க, இந்த இடம் பாவமான இடம். எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடந்துச்சோ அந்த எல்லா இடத்துலயும் நான் இருந்தேன் தெரியுமா? அதனால ஆரம்பத்துல சில காகங்கள் மட்டும்தான் தாக்குதல் நடத்துச்சுங்க. ஏன்னா அப்போ என்னோட பெரிய எந்திரத்தை நான் உருவாக்கவே இல்லை. ஆனா இப்போ இது தயாரா இருக்க. இப்போ நான் ஆயிரக்கணக்கான காகங்களை கட்டுப்படுத்தி நகரத்துக்கு அனுப்பியிருக்கேன். உன்னை என்கிட்ட கொண்டு வர்றதுக்காக அந்த காகங்களுக்கு இங்க இருந்தே குகைக்கு கூட்டிட்டு வர சொல்லி நான் தூது அனுப்புனேன் தெரியுமா? அதனாலதான் நீ அந்த காகங்களை பின்தொடர்ந்து இந்த குகை வரைக்கும் வந்துட்ட. இன்னொரு விஷயம், நான் காகங்களை பின்தொடர்ந்து வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும் நீ கேட்கலாம். இங்க பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க அறிவை பத்தி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீ காகங்களை பின்தொடர்ந்து அதோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ நிச்சயமா முயற்சி பண்ணுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது நான் தான். உன்னை இங்க கைது பண்ணி வச்சிருக்கிறதும் நான் தான். இப்பவும் விஜயநகரம் அழிய போறத நீ பார்க்காமலேயே சாக போற. அப்படின்னா இந்த கற்கள் அந்த கேடயத்தை மோதலன்னா காகங்கள் தாக்குறத நிறுத்திடும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ நீயே என் வலையில வந்து மாட்டிக்கிட்ட. உன்னால இந்த குகையை விட்டு வெளியே போகவே முடியாது. காகங்களால இந்த விஜயநகரத்துக்கு நடக்க போற அழிவையும் உன்னால கண்டிப்பா தடுக்கவே முடியாது. நீ கொஞ்சம் நகர்ந்தாலும் இதே இடத்துல செத்துருவ. இப்ப நான் என்ன பண்றது? அந்த கல்லை நான் எப்படி நிறுத்துறது? அந்த கல்லை நான் நிறுத்தலைன்னா விஜயநகரமும் என் குடும்பமும் அழிஞ்சிடும். காலை வச்ச உடனே பாறை பூமிக்குள்ள போகுது. ஆனா இதை தாண்டி போகிறதுக்கான கற்களும் நிச்சயமா இதுக்கு நடுவுல தான் இருக்கணும்.
விஜயநகரம் அழிய போறத யாராலையுமே தடுக்க முடியாது. உன்னாலையும் முடியாது. இத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இது ரொம்ப தப்பு. உன்கிட்ட விஞ்ஞான கலை இருக்கு, ஆனா நீ இது வரைக்கும் அதை சரியா பயன்படுத்தவே இல்லை. தப்பு மட்டும் தான் பண்ணிருக்க. கடவுள் உனக்கு இந்த கலையை மனுஷங்களுடைய நன்மைக்காக தான் கொடுத்திருக்காரு. இன்னும் நேரம் இருக்கு, சரணடைஞ்சிரு. உனக்கு தண்டனை இல்லாம நான் பாத்துக்கிறேன். கிட்ட வராத, நான் சொல்றது கேளு, என் கிட்ட வராத. இல்ல இல்ல இல்ல, நீ என் திட்டத்தை தயவு செஞ்சு கெடுத்துறாத. வேண்டாம், இப்போ நான் முதல்ல உன்னதான் கொல்லணும்னு நினைக்கிறேன். உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். வேண்டாம். இந்த காகங்கள் திடீர்னு எப்படி திரும்பி போயிடுச்சுங்க? வாங்க போகலாம். போலாம் மகாராஜா. வாங்க வாங்க போகலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, யாகமும் முடிஞ்சிருச்சு, காகங்களோட தாக்குதலும் முடிஞ்சிருச்சு. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி இது வரைக்கும் எந்த தகவலுமே கிடைக்கல. அவர் எங்க போனாருன்னே தெரியல. மந்திரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் பாதுகாப்பா தான் இருக்கேன். ஆனா சீக்கிரமா சிப்பாய்களை அனுப்பி காட்டுல இருக்கிற அந்த குகைக்கு போய் அந்த சந்திரனை புடிங்க, இல்லைன்னா அவன் ஓடிடுவான். சந்திரனா? யார் அந்த சந்திரன்? பண்டிதர் ராமகிருஷ்ணரே. குருவே, இந்த திட்டம் எல்லாமே அவனோடதுதான். நான் அப்புறமா உங்களுக்கு தெளிவா சொல்றேன். மந்திரியாரே, சீக்கிரமா போக சொல்லுங்க. வீரர்களே, கோத்வால் மந்திரியாரே, நீங்க வீரர்களை கூட்டிட்டு அந்த குகையை நோக்கி போங்க. அது வரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கன்னு மகாராஜா கிட்ட நான் உடனே போய் சொல்றேன். சரிங்க மந்திரியாரே. வீரர்களே வாங்க. சரியான நேரத்துல வந்து சேர்ந்திருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஒருவேளை நான் யாகம் செய்யாம இருந்திருந்தா விஜயநகரத்தை அந்த காகங்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறது ரொம்ப 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 கஷ்டமா இருந்திருக்கும். எப்படியோ எந்த காரியமா இருந்தாலும் அதுல நல்ல பேர் வாங்குறதுக்கு உங்களுக்கு சொல்லியா தரணும். எடுத்துக்கங்க, இதுலயும் நல்ல பேரை நீங்களே எடுத்துக்கங்க. அடே அறிவாளி, நெல்லு.
உன்னோட இலக்கும் வந்துடுச்சு, உன்னோட வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்ப என்னோட வேலை ஆரம்பமாயிடுச்சு. தயாராயிரு பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் வந்துட்டேன். இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில புது அத்தியாயம் ஆரம்பம். இதோ உன்னை தேடி உனக்காக வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு திரும்பவும் உன்னுடைய கருணையால என் குடும்பமும் விஜயநகரமும் பாதுகாப்பா இருக்கு. இதே மாதிரி உங்க கருணை எங்க மேல எப்பவும் இருக்கணும். அம்மா சாரதா, குண்டப்பா, இந்தாங்க பிரசாதம். அம்மாவோட கருணையால இனி மெதுவா எல்லாம் சரியாயிடும். வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம். அட, வணக்கம் வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாங்க எல்லாரும் இங்க உங்களுக்கு நன்றி சொல்லதான் வந்திருக்கோம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க காகங்களோட பிரச்சனையை தீர்த்து நகரத்தை அழிவுல இருந்து காப்பாத்திட்டீங்க. நாங்க எல்லாரும் உங்களோட இந்த உதவிக்கு பதிலா இந்த பரிசை கொண்டு வந்திருக்கோம். நீங்க இதை ஏத்துக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன். வார்த்தைகளால நீங்க சொன்ன நன்றியே எனக்கு போதுமானது. என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா என்னால இந்த பரிசை ஏத்துக்க முடியாது. கொண்டு வாங்க. அம்மா, உங்களோட பரிசுகளை எல்லாம் இங்க கொண்டு வந்து வைங்க. இப்ப நாங்க போறதுக்கு அனுமதி கொடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. சரி, ரொம்ப நன்றி. போங்க. ஒழுங்கா எழுதிட்டியா? நில்லுங்க. உங்க பேர் எங்க சொல்லுங்க. போங்க. நில்லுங்க. என்ன எல்லை வரியை கொடுக்காம நீங்க விஜயநகரத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கீங்க? நீங்க ஆமா, நீங்க யாரு? என்னோட பேரு முசாஃபிர். முசாஃபிரா? சரி. எழுதிக்கங்க, முசாஃபிர். இப்ப வரிய கொடுங்க. என்ன வரிய கேக்குறீங்க நீங்க? அப்படி என்ன விவாதம் நடக்குதுங்க கோத்வால்? இங்க பாருங்க குருவே, எல்லை வரிய கொடுக்காம இவர் பாட்டுக்கு விஜயநகரத்துக்குள்ள போய்கிட்டே இருக்காரு. வெளியூர்காரரா? நான் பாக்தாத்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க பாக்க கபடதாரி மாதிரி தெரியுறீங்க. கபடதாரியா? அப்படின்னா என்னடா? குருஜி, அவர் சொல்றத பார்த்தா அவருக்கு உங்களுடைய உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சு. அதனால பார்த்து இருந்து கபடதாரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் அப்படித்தானு வச்சுக்கங்களேன். நான் விஜயநகரத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியா. நீங்க ஏன் வரி கொடுக்கலங்கிறத முதல்ல சொல்லுங்க. சொல்லுங்க. என்னத்த சொல்றது? கொத்வால், இவ ஆடைய பாரிய. அத பார்க்கும்போது ஒரு மணக்கோலம் தெரியல. எனக்கு என்னமோ இவ விஜயநகரத்துக்கு வந்ததே திருமணம் செய்யத்தானோ தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. எதுக்கு நீங்க கேட்டு பாருங்க. கேட்டுட்டா ஐயா வெளிநாட்டவர, நீங்க விஜயநகரத்துக்கு வந்தது திருமணம் செஞ்சுக்கவா? என்ன மனம்? அது நீங்க நினைக்கிற மனம் இல்ல, திருமணம். விஜயநகரத்துக்கு திருமணம் செய்ய வந்தீங்களான்னு கேக்குறேன். அப்படியா? சௌதாமினி தேவியா? இவன் வந்தது சௌதாமினியை திருமணம் செய்யவா? இல்ல குருஜி, இவர் சௌதாமினி தேவியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக இங்க வரல. நான் என்ன சொல்றேன், இங்கதான் திருமணம் நடக்கும்னு இவருக்கு தோணுது போல. நான் நிக்காக்காக மணப்பெண்ணை தேடிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் விஜயநகரத்துக்கே வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த கவலையுமே வேண்டாம். சரி, உங்களோட திருமணம் விஜயநகரத்திலேயே பிரமாதமா நடக்கும். உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க அறிவாளின்னு. இன்னொரு அறிவாளிக்கு தானே தெரியும். நீங்க என் கூட தனியா கொஞ்சம் அந்த பக்கம் வரீங்களா? என்னத்துக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. அட வாங்கன்னு சொல்றேன். இருங்கடா, அவர் என்னத்தான தனியா பேசுறது கூட்டிட்டு போறாரு. சரிங்க குருஜி. வாங்க. பால் மாதிரி பின்னாடி வாங்க.
தனியா பேசணும்னு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். அது இருக்கட்டும், முதல்ல விஷயத்துக்கு வாங்க. ஆடாத விஷயத்தை விடுங்க. இப்ப என்னோட குழப்பத்தை தீர்த்து வைங்க. விஜயநகரத்துக்குள்ள நுழையணும்னா வரி கட்டணும். இதே விஜயநகரத்துல திருமணம் நிக்கா பண்றதுக்கு வரி கட்டணுமா? இந்த கோத்வால் இருக்காரு, அவர் விஜயநகரத்துக்குள்ள நுழையறதுக்கு தான் வரி வாங்குவாரு. விஜயநகரத்துல திருமணம் செஞ்சுக்கெல்லாம் வரி கிடையாது. அப்படியா? அப்புறம் ஏன் நீங்க வரி கேக்குறீங்க? நான் எங்க கேட்டேன்? உங்க திருமணத்துக்கு நான் உதவிதான் செய்யறேன்னு. இந்த கோத்வால் இருக்காரு, அவரால இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவ முடியாது. உதவி நான் தான் உங்களுக்கு செய்ய முடியும். அதை நான் உங்களுக்கு செய்யறேன், நீங்க என்ன நம்புங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இதே விஷயத்த கோத்வால் கிட்டயும் சொல்றீங்களா? அப்படி சொன்னா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இப்பவே நான் அவர்கிட்ட போய் குஃப்த கு பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயா, அது என்ன? அது உங்க பாஷையில சொல்லணும்னா பேசிட்டு வந்துடுறேன். அது சரி. குஃப்த கு பேச்சுவார்த்தை. ஐயா கோத்வால், நான் உள்ள வர்றதுக்கான நாணயங்கள் வரி வரி அத ராஜகுரு கொடுப்பாரு. என்னது? ஆமா, ராஜகுரு கொடுக்கறேன்னு சொன்னாரா? அவரு கொடுப்பாரு. எங்களோட நட்பால நீங்க கேட்டு பாருங்க. குருவே, ஹபீபி, சரிதானே? சரி சரி சரி. அப்ப சரி, இப்ப நீங்க விஜயநகரத்துக்குள்ள தாராளமா போலாம். ரொம்ப நன்றி மம்னூன் மஸ்கூர். என்ன மம்னூன் மஸ்கூர்? நீங்க என்னோட பேரை கேட்க மாட்டீங்களா? பேரா? அட, நீங்க இப்பதானே சொன்னீங்க முசாஃபிர். அவனும் எழுதிட்டானே, அப்படிதானே? முசாஃபிர் என்னோட உண்மையான பேரே இல்ல கோத்வால் ஐயா. அப்படின்னா உண்மையான பேர் என்ன? என்னோட பேரை நான் அப்புறமா சொல்றேன். இல்ல இல்ல, முடியாது. இப்பவே நீங்க சொல்லி ஆகணும். இந்த விஜயநகரத்துக்குள்ள நுழையிறவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட பேரு, விலாசம், எல்லா குறிப்புகளும் இங்க கொடுத்துட்டு தான் உள்ள போக முடியும். நான் என்ன வேணாம் நான் சொன்னேன்? நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். அப்படின்னா சரி, அப்புறமா சொல்றேன். இங்க பாருங்க, திரும்பவும் அப்புறமா சொல்றேன் வேண்டாம், இப்பவே சொல்லுங்க. அட, இதுதான் என்னோட பேரு. அப்புறமா சொல்றேன். அப்புறமா சொல்றேன்னு ஒரு பேரா? என்ன வித்தியாசமான பேரா இருக்கு இது? ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கு. நானும் வித்தியாசமான ஆள் தான். நீங்க நல்லா பேசுறது மட்டும் இல்ல, நகைச்சுவையும் பண்றீங்க. சுக்ரியா சுக்ரியா. நான் அப்படியே கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. ரொம்ப விசித்திரமா இருக்கா. அந்த முசாஃபிர் பேரை அழிச்சிட்டு அப்புறமா சொல்றேங்கிற பேரை எழுதிக்க, சரியா? எழுதிக்க. சில சமயம் முசாஃபிருங்கிறான், சில சமயம் அப்புறமா சொல்றேங்கிறான். அட அட குருவே, அந்த ஆளு எந்த அளவுக்கு விசித்திரமா இருக்கானோ அதே மாதிரி அவனோட பேரும் விசித்திரமா தான் இருக்கு. சரி, இப்ப அதெல்லாம் விடுங்க, நீங்க வரியை செலுத்துங்க. அட, எல்லை வரிய கேட்டேன். எல்லை வரியா? அத நான் ஏன் கொடுக்கணும்? நீங்க தானே எல்லை வரிய நான் கொடுக்கறேன்னு அங்கிருந்து சொன்னீங்க. இது என்ன புது கதை? நான் இப்பதானே அங்கிருந்து சொன்னீங்க. தனிமணி, நீங்க கூட அவர் சொன்னதை பாத்தீங்கல்ல? சொன்னாரு. நாங்களும் பார்த்தோம். நான் அப்படியா சொன்னேன்? ஆமா, அப்படிதான் சொன்னீங்க. அவன் என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டாயா? என்ன புடிங்க, அவனை புடிங்கயா எல்லாரும். புடிங்க, அவனை புடிங்க. போங்க போங்க. அந்த அப்புறமா சொல்றவன் எங்க இருக்கான்னு தேடுங்க. அட நகரு. ஆமா, இது யாரோட கழுத? இது ஏன் வழியில நிக்குது? யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட, இது புத்திதாஸ். எல்லாரும் கவனமா இருங்க. மறுபடியும் இந்த புத்திதாஸ் விஜயநகரத்துக்கு வந்துட்டான். நீங்க இவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. இவன் கிட்ட அதை மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன? எதை சொல்லக்கூடாது? அட, நீ அந்த மிருகத்தோட பேரை சொல்லாத. அத நீ புத்திதாசன்னு சொல்லு, சரியா? புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. புத்திதாஸ் ஐயா, புத்திதாஸ் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமே இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டேன். மன்னிச்சிருங்க ஐயா. புத்திதாஸ் ஐயா என்ன மன்னிச்சிட்டாரு. வாங்க போலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். புத்திதாஸ் ஐயா என்ன மன்னிச்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. தெரியல பட்டு. இத பாக்கும்போது ஏதோ புது சவால்னு நினைக்கிறேன். அது சுத்தி சுத்தி உன் தலைமையில தான் வந்து விட போகுது. நல்ல வார்த்தையை பேச. திம்மராஸ் அவர்கிட்ட கேளு. என்ன என்ன? நீங்க போங்க. நீங்க இங்கே நில்லுங்க. நின்னுட்டு தானே இருக்கேன். நின்னுக்கிட்டு தானே இருக்கேன். வந்துட்டாயா உள்ளூர் ஆளுகிட்ட வரி வாங்க. எல்லாம் வரி கொடுங்க. முட்டாள்.
வணக்கம் கோத்வால் அவர்களே. குருவுக்கும் கோத்வால் ஐயாவுக்கும் என்னாச்சு? என்ன என்ன என்னமோ முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? பார்வையை கீழே இறக்குங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் 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 மகாராஜா கிருஷ்ணதேவராயர். பண்டித ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. உங்களுக்கு சிறப்பு நிபுணர் பதவி கொடுத்து இன்னையோட 5 மாசம் முடிஞ்சுதா? ஆமா மகாராஜா. ஒரு நபர் சிறப்பு நிபுணர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நபர் 6 மாதத்துக்குள்ள பாரதத்தோட சிறந்த புத்தகங்களையும் இலக்கணங்களையும் நம்ம மொழியில மொழிபெயர்ப்பு செய்யணும். தெரியும் மகாராஜா. பிரமாதம். அப்படின்னா இது வரைக்கும் நீங்க எத்தனை புத்தகங்களையும் இலக்கணங்களையும் மொழிபெயர்த்திருக்கீங்க ராமகிருஷ்ணா? கேள்வி ஒண்ணு அவ்வளவு கஷ்டம் இல்ல ராமகிருஷ்ணா. இதுக்கான பதில் ஒண்ணு கூட இல்ல. இதெல்லாம் தேன்கூட்ல கைய வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அது மகாராஜா, நான் எப்பவும் ராஜ்ய வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். தினம் தினம் வர சவால்களை தீக்கிற கடமைகளையும் எனக்கு தான் தரீங்க. அதனாலதான் என்னால பண்ண முடியல. பண்டித ராமகிருஷ்ணா, சட்டம் சட்டம் தான். சட்டங்கிறது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் மகாராஜா, நல்லாவே தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரியும்னா மொழிபெயர்ப்புக்கான வேலையை எதுக்காக இன்னும் ஆரம்பிக்காம இருக்கீங்க? நீங்க சிறப்பு நிபுணர் பதவிக்கு வந்து முழுசா 5 மாசம் ஆயிடுச்சு. அப்படின்னா இன்னும் உங்களுக்கு 1 மாசம் தான் மிச்சம் இருக்கு. என்னது? உங்க வேலையை இன்னும் நீங்க ஆரம்பிக்கவே இல்லையா? மொழிபெயர்ப்பு வேலையை நீங்க எப்பதான் ஆரம்பிக்க போறீங்க? 6 மாசமா முடிஞ்சதுக்கு அப்புறமா? சொல்லு 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 பண்டித ராமகிருஷ்ணா. ஆமா மகாராஜா. ஆமாவா? இல்ல 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 மகாராஜா, நீங்க கோவப்படாதீங்க. நான் 1 மாசத்துல புத்தகங்களை மொழிபெயர்ப்பு முடிக்கிற முயற்சியை பண்றேன் மகாராஜா. அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா. உங்ககிட்ட இருந்து நான் இதை தான் எதிர்பார்த்தேன். இவ்வளவு புத்தகங்களா? அட, இது புத்தகங்கள் இல்ல முட்டாள், கிரந்தங்கள். கிரந்தங்கள்னா என்னன்னு அந்த கிழமை சொல்லி கொடுத்திருந்தா தானே தெரியும். பண்டித ராமகிருஷ்ணா, இது எல்லாமே சமஸ்கிருதத்திலயும் தெலுங்குலயும் எழுதப்பட்ட கிரந்தங்கள். இதை எல்லாத்தையும் எழுதினது நான் தான். இப்போ நீங்க இந்த கிரந்தங்களை சரியான நேரத்துக்குள்ள, அதாவது 1 மாதத்துக்குள்ளேயே நீங்க மொழிபெயர்ப்பு செஞ்சே ஆகணும். அதுவும் நம்ம தமிழ் மொழியிலேயே. இது மூலமா விஜயநகரத்தோட மக்கள் இத படிக்கவும் முடியணும், புரிஞ்சுக்கவும் முடியணும். ஒருவேளை இந்த வேலையை உங்களால முடிக்க முடியலனா பண்டித ராமகிருஷ்ணா, 8வது சிறப்பு நிபுணர் பதவிக்கு உங்களை இன்னொரு முறை சோதிக்க வேண்டியதா இருக்கும். அப்போ இதோட இவன் கதை முடிஞ்சதா? பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த தடவை தப்பிக்கவே முடியாது. சரியா சொன்னத நீ. சரி சரி மகாராஜா. அற்புதம். இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள 5 கிரந்தங்களை மொழிபெயர்ப்பு செய்ய போற. இதோட 8வது சிறப்பு நிபுணர் பதவி காலி. குருவே. சொல்லுங்க மகாராஜா. இந்த காரியத்துல நீங்க தான் பண்டித ராமகிருஷ்ணருக்கு உதவி செய்யணும். இவருக்கு சரியான வழிமுறைகளை சொன்னீங்கன்னா மொழிபெயர்ப்பு செய்ய சுலபமா இருக்கும். குருவே,
என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? குருவே. சொல்லுங்க மகாராஜா. இது நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, பண்டித ராமகிருஷ்ணர் உங்களோட சிறப்பு ஆலோசகர், விஜயநகரத்தோட 8வது சிறப்பு நிபுணர். இவர் பண்டிதர் மட்டுமா, புத்திசாலி, சிறந்த ஞானி. இவர் மாதிரி ஒருத்தருக்கு என் உதவிங்கிறது நிச்சயமா தேவையே படாது. உங்களுக்கு தெரியாததா பண்டித ராமகிருஷ்ணர் என்னை எப்படியெல்லாம் கௌரவிக்கிறாருன்னு? ஒருவேளை இவரோட சேர்ந்து கிரந்தங்களை நான் மொழிபெயர்ப்பு செஞ்சா எங்களுக்குள்ள விவாதங்கள் ஏற்பட்டு அது சண்டையில தான் போய் முடியும். இது தேவையில்லாத பிரச்சனைகளை வேற உருவாக்குமா? எனக்கும் பண்டித ராமகிருஷ்ணருக்கும் இருக்கிற அந்த ஆத்மார்த்தமான உறவு இருக்கு, அது முறிஞ்சு கூட போயிடலாம். இப்ப என்னோட வேண்டுகோள் என்னன்னா மகாராஜா, இந்த விஷயத்துல பண்டித ராமகிருஷ்ணரை சுதந்திரமா செயல்பட விடுங்கிற. இந்த கிழமை என்ன வர்ற வாய்ப்பெல்லாம் கை நழுவ விடுறான். ஏன்னா அந்த முட்டாள் குடிச்சிக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. மகாராஜா இந்த விஷயத்துல மேற்பார்வை தானே செய்ய சொல்றாரு. அப்ப இதை எனக்கு சாதாரணமா பயன்படுத்திக்கலாமே. நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் மகாராஜா, ஒரு ராஜகுருங்கிற முறையில நீங்க இடக்கூடிய கட்டளைய அதை உதாசீனப்படுத்த முடியாதுங்கிற காரணத்தினால இதன் முடிவு என்னவா இருந்தாலும் அதை செயல்படுத்தலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல தெளிவு தேவைப்படுது. என்ன விஷயம் சொல்லுங்க குருவே. அது வேற ஒண்ணும் இல்ல மகாராஜா, என்னுடைய கட்டளைய பண்டித அதாவது என்னன்னா, என்னுடைய வழிகாட்டுதலை அவரு நல்ல விதமா எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். குருவே, நீங்க விஜயநகர ராஜ்யத்தோட ராஜகுரு, என்னோட ராஜகுரு. உங்க வழிகாட்டுதலை நானே பின்பற்றும் போது பண்டித ராமகிருஷ்ணர் ஏன் மாட்டாரு? பண்ணிதான் ஆகணும் தம்பி. உங்க மனக்குழப்பத்தை நான் இப்பவே தீர்த்து வைக்கிறேன். பண்டித ராமகிருஷ்ணா. சொல்லுங்க மகாராஜா. நீங்க இந்த மொழிபெயர்ப்பு வேலைய குருவோட மேற்பார்வையில தான் செஞ்சே ஆகணும். அவரை உங்களோட குருவா நினைச்சு அவரோட வழிகாட்டுதலை நீங்க பின்பற்றணும். மாட்டிக்கிட்டேன். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சரி, மனசார மகாராஜா, மனசார அவர் சொல்றதெல்லாம் கேக்குற மகாராஜா. பிரமாதம். பண்டித ராமகிருஷ்ணா, ஞாபகம் இருக்கட்டும், எனக்கு நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சட்டப்படி சரியான நேரத்துக்குள்ள இந்த காரியத்தை நீங்க முடிச்சே ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு குருவோட உதவி நிச்சயமா தேவைப்படும். அவரோட வழிகாட்டுதல் தேவைப்படும். அவரோட தலைமையில நீங்க இந்த காரியத்தை ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். நன்றி மகாராஜா. மணி, நம்மளுடைய பச்சோந்தி குருஜி பச்சோந்தி மாதிரி அவர் நேரத்தை மாத்தும் போதெல்லாம் உண்மையாவே சொல்றேன், இவருடைய சிஷ்யன்னு சொல்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. அதனாலதான் எல்லாரும் இவரை கூப்பிடுறாங்க பச்சோந்தி தாத்தாச்சாரியார். சுலபம் இல்ல மகாராஜா. குருவை எனக்கு உதவி செய்ய சொல்லி நீங்க எனக்கு இந்த வேலையை ரொம்ப கடினமாக்கிட்டீங்க மகாராஜா. இப்ப குரு என்ன துவச்சி காய போட போறாரு. அவருடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்தி அவர் நிச்சயமா என்னை இந்த பதவியில இருந்து நீக்க வச்சிருவாரு. என்ன இது? நான் பாக்குது. லாமா, எனக்காக நீ புது புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா குண்டப்பா, உனக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். படி, ரொம்ப நல்லா இருக்கும். லாமா, என்ன எழுதிருக்கு? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இதுல என்ன நல்லா இருக்கு? இதை எப்படி படிப்ப?
இது தெலுங்குலயும் சமஸ்கிருதத்திலயும் எழுதின கிரந்தம். இத மகாராஜா எழுதியிருக்காரு. இத தமிழ்ல நான் மொழிபெயர்ப்பு பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்ம மொழியில எதுக்காக மொழிபெயர்க்கணும்? முதல்ல தெலுங்குலயும் சமஸ்கிருதத்திலயும் கிரந்தத்தை எழுதுனாங்க. அதுக்கப்புறம் உன்ன நம்ம மொழியில மொழிபெயர்க்க சொல்றாங்க. மகாராஜா கிரந்தத்தை எழுதும் போதே தமிழ் மொழியிலேயே எழுதி இருக்கலாம்ல. அம்மாவை பாத்தியா, எவ்வளவு புத்திசாலி. அம்மா, நாளைக்கு நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என் கூட அரசவைக்கு வாங்க. அங்க நீங்களே இந்த கேள்வியை மகாராஜா கிட்ட கேளுங்க. கழுத சத்தம். புத்திதாஸ் அவர்களே, இதத்தான் புத்தகம்னு சொல்லுவாங்க. அட, ஒருவேளை அந்த புத்திதாஸ் திரும்ப வந்துட்டானா என்ன? புத்திதாஸ்! அட, இவன் புத்திதாசே தான். இவன் எப்படி திரும்ப வந்தா? புத்திதாஸ் அம்மா, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். பாருங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்காரு. விருந்தினர் இல்ல, உன் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. போய் கட்டி பிடிச்சுக்கோ. அம்மா, இந்த புது பிரச்சனை எங்க இருந்து வந்துச்சு? சரி விடுங்க, நான் குருவோட வீட்டுக்கு போயிட்டு வரேன். குண்டப்பா, போய் அந்த புத்தக பை எடுத்துட்டு வா. குருவோட வீட்டுக்கு போறியா? சரி, புத்திதாசையும் உன் கூட கூட்டிட்டு போ. இவன் உனக்கு கிரந்தங்களை மொழிபெயர்க்கிறதுல உதவி பண்ணுவான். அடடா, நன்றிமா. இவன் உங்களோட விருந்தினர்னா நீங்களே இவனை பாத்துக்கோங்க. குருவோட தலைமையில தான் நான் இந்த வேலையை பண்ண போறேன். அவருடைய வழிகாட்டுதல்ல தான் நான் இந்த கிரந்தங்களை மொழிபெயர்ப்பு பண்ண போறேன். குடு குடு. நான் திரும்பி வரும்போது இது என் கண்ணுல படவே கூடாது. இதை இங்க இருந்து துரத்துங்க. இங்க இருந்து ஓடிடு. ஷால்டா, புத்திதாச பார்த்தா பசியோட இருக்க மாதிரி இருக்கு. நான் இப்பவே இவனுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வரேன். பானுமதி அக்கா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கும் தான் கிருஷ்ணா. கிருஷு, இனி எனக்கு உன் ஞாபகம் அதிகமா வரும். நீ தான் என்னோட உயிர், தெரியுமா? உண்மையா சொன்னா நான் உனக்கு அக்காவா இருக்கலாம், ஆனா உன் அம்மாவை விட உன் மேல அதிகமான பாசத்தை வச்சிருக்கேன் கிருஷு. நானும் உங்களை அம்மா மாதிரி தான் பாக்குறேன். சரி, சீக்கிரம் எனக்கு அனுமதி கொடு. நல்லா இருப்பா, எழுந்திரி. போயிட்டு வாங்கக்கா. போயிட்டு வாங்க அக்கா. மகாராஜா, இது எங்க அக்காவோட அன்பு அப்படிதான் இருக்கும். குருஜி 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 குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் வந்துகிட்டு இருக்கான். புத்தக பையோட வந்துகிட்டு இருக்கான். வரட்டும், வர வேண்டியவன் தானே. என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும்ல. சின்ன தப்பு நடந்தாலும் தோலை உரிச்சிரும். எங்களுக்கு புரியுது குருஜி. இந்த முறை எந்த தப்பு நடக்காது குருஜி. இத பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், தப்பு நடந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியும். வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வாங்க. அங்க உட்காருங்க. பொறுமையா உட்காருங்க. உட்காருங்க, கூச்சப்படாம உட்காருங்க. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம் தனிமணி. குரு எங்க? எங்க குருஜியா? எங்க குருஜி பூஜை அறையில இருக்காரு. அவரு தியானத்துல மூழ்கி இருக்காரு. குருஜியை சந்திக்கணும்னா பண்டிதர் ராமகிருஷ்ணரே நீங்க கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். நல்லது. ஆனந்தமா இருக்கு. ஆஹா,
இதோ இப்ப வந்துருவாரு. அப்பா Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.